Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இட்லி மாவு இருந்தாலே போதுங்க. ரொம்ப சுவையான இந்த சாஃப்ட்டான கேக் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்குங்க. நம்ம சோடா உப்போ இல்ல பேக்கிங் பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ணலங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த கேக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எப்பயும் மாதிரியே இட்லி மாவு அரைச்சிட்டு அதில் உப்பு போடாமல் 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அரைச்சிட்டு நம்ம புளிக்க வைப்போம் பார்த்தீங்களா, 8 மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி 8 மணி நேரம் புளிக்க வச்சு இந்த மாவு தான் இது. இந்த 2 கப் அளவு மாவில் நான் அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கிறேங்க. இது வறுக்காத ரவை தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். 2 கப் இட்லி மாவுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை. 1 கப்பில் இருந்து 1.5 கப் அளவு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு நம்ம இப்படி கலந்து விடுறப்பவே சர்க்கரை கரையிறனால கொஞ்சம் தண்ணி ஆகும். பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரை கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டாவே போதுங்க. இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நம்ம ஊற வச்சோம்னா ரவை இன்னும் கொஞ்சம் கெட்டியேறும். அதனால நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நம்ம இதை சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உடனே நம்ம கேக் செஞ்சிடலாம். இந்த இட்லி மாவு வாசனை வராமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நான் நெய் தடவிக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீங்கள் இதில் சேர்த்திக்கலாங்க. நான் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். அப்போ உங்களுக்கு இட்லி மாவோட வாசனை வராமல் இருக்கும். இப்போ நெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தெளித்து விட்டுக்கலாம். இது எல்லா பக்கமே படுற மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாத்திரம் ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவு இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ எடுத்த அளவுக்கு இந்த சைஸ்க்கான கேக் கரெக்டாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ண உடனேவே இது ரெடி பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிரும் மாவு. அப்புறம் பாருங்கள், நான் 3/4 வாசி இருக்குதுல கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு பேன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய நான்ஸ்டிக்கோ இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியான ஒரு கடாய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை குக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை வச்சிடலாங்க. ரொம்ப சூடாக இருக்கும் இந்த பாத்திரம். அதனால் அந்த கடாய் தொடாமல் பார்த்துக்கோங்க. கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இதை இப்போ மூடி வச்சிடலாம். ரொம்ப கம்மியான ஃப்ளேமில், அதாவது சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக, மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் கம்மியாக, லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் இது நல்லா வேகட்டுங்க. ஒரு 35 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது எனக்கு வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம இதிலேருந்து இந்த பாத்திரத்தை எடுத்து வெளில வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும். கவனமாக பார்த்து நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் கேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் இருக்குங்க. இப்போ இந்த ஓரங்கள்லாம் இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் நான் இது ஓரங்களில் இருக்கிறது கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விடுறேன். நம்ம கீழே ஆல்ரெடி நெய் தடவி அதுக்கப்புறம் மைதா மாவெல்லாம் தெளிச்சிருக்கோங்க. அதனால ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி லைட்டாக தட்டி விட்டால் போதும். சுவையான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக இன்னும் சூடாக தாங்க இருக்குது. நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு.
நம்ம வேணும் அப்படின்னா அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை நட்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சிம்பிளான கேக் தான் பண்ணியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து லைட்டாக சூடாக இருக்குது பாருங்கள். சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா கேக்குன்றனால. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.